சர்வ வல்லமையுள்ள தேவனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களால் ஒன்று கூடி ஆராதிக்க முடியாத நிலைமை இருந்தாலும் இப்பொழுதும் ஆண்டவரே, வீடு வழியே இருந்து இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கேட்கிற ஒவ்வொரு மேலும் உடைய தேவ பிரசன்னம் இயேசுவின் நாமத்தில் இறங்கி வரட்டும். தொடர்ந்து கேட்கிற ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதிப்பீராக. சீக்கிரமாக ஆண்டவரே, இந்த கொரோனா தொற்று எங்களுடைய இலங்கை தேசத்தை விட்டும் முழு உலகை விட்டும் அகண்டு போவதற்காக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம். நீதியாக நடக்கப்போற ஆராதனை பகுதியை வார்த்தைகள் எல்லாவற்றையும் உடைய கருத்தில் ஒப்புக்கொள்கிறோம். துவக்கம் இருந்து முடிவு தேவ பிரசன்னம் காணப்படுவதை செய்வீராக. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நன்றி தகப்பனே. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளில் ஆண்டவரை உண்மை ஆராதிக்க கூடி வர செய்த பிள்ளைகளை நிறைவாக ஆசீர்வதியும். ஆராதனை பகுதியில் ஆண்டவரை உண்மை ஆராதிக்க என்னை தகுதிப்படுத்தும். அப்படியே ஆராதனையில் இணைந்திருக்கிற நீங்கள் அனைவரும் வீடுகளில் இருந்த வண்ணமாக எழுந்திருக்கக்கூடிய நாங்கள் எழுந்து நின்று இதனை சற்று நேரம் மகிமைப்படுத்த போகிறோம். கடந்த நாட்களில் ஆண்டவருக்கு விரோதமாக தெரிந்தோ தெரியாமலோ என்ன தவறுகள் செய்திருந்தால் ஆண்டவரே, ஒரு விசனை கிருபையாக மன்னியும். உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் என்னை கழுவும், என்னை தூய்மையாக்கும். உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக என்னை அழைத்து செல்லும். இன்றைய நாளிலும் உம்மை நான் தரிசிக்க எனக்கு கிருபைகளையும் அப்பா. ஆண்டவரே, பரிசுத்தம் இல்லாமல் யாரும் தேவனை தரிசிக்க முடியாத வசனம் சொல்லுகிறதே. எங்கள் நீர் பரிசுத்தப்படுத்தும், உம்மை தரிசிக்க எங்களை தகுதிப்படுத்தும் இருக்கிற இடங்கள் என்று கேட்போம். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி 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 அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, ஆராதனையில் பொறுப்படுப்பீராக, எங்களை பொறுப்படுப்பீராக. ஆண்டவரே, எங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாக உமக்கு அர்ப்பணிப்பதில் புத்தி உள்ள ஆராதனை என்று சொன்ன வார்த்தை இந்த நேரத்தில் எங்களுடைய மனம், எங்களுடைய சித்தம், எங்களுடைய சிந்தனைகள் உமக்கு நீராக திருப்புகிறோம். எங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாக உங்களுடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய மனதை நீர் மறுரூபப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. மனதை புதிதாக்கும் ஆண்டவரே, எங்களை தகுதிப்படுத்தும். அல்லேலூயா. அந்த மகிமையின் பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள செய்யும் ஆண்டவரே. ஆராதனை நீர் ஏற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. தடைகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா. அப்படி நாங்கள் கரங்களை உயர்த்தி நாங்கள் துதிக்க போகிறோம், மகிமைப்படுத்த போகிறோம். அவரை நாங்கள் உயர்த்துவோம். அல்லேலூயா. அப்பாவை நோக்கி பார்த்துட்டு உம்முடைய மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக என்னை அழைத்து செல்லும் ராஜா. அவருடைய மகிமையை காண செய்யும். அல்லேலூயா. உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே என்னையும் அழைத்து செல்லும். உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே என்னையும் அழைத்து செல்லும். உம் பரிசுத்த இரத்தத்தினாலே என்னை கழுவிடும். உம் பரிசுத்த இரத்தத்தினாலே தூய்மை ஆக்கிடும். உள்ளே அழைத்து செல்லும். உம் பிரசன்னத்தால் நிரப்பிடும். அப்படியே நாங்கள் தேவனை நாங்கள் ஆராதிக்க போகிறோம். பாடல் இந்த நேரத்தில் உடைய இருதயத்தை திறந்து தேவனை மகிமைப்படுத்தும். மகிமையின் பிரசன்னத்தை அவர் உங்களுக்கு இன்றைய நாளில் அவர் காண செய்யும். விசுவாசத்தோடு அவரை நாங்கள் தேடினோமான நிச்சயம் அவரை நாங்கள் கண்டடைவோம். கர்த்தருடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை, அடையாளங்களை இன்றைய நாளில் காண செய்வோம். விசுவாசத்தோடு தேவனை ஆராதிப்போமா? அல்லேலூயா. பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே என்னை
என்னையும் அழைத்து செல்ல உம் பரிசுத்த இரத்தத்தினாலே என்னை கழுவிடு. உம் பரிசுத்த இரத்தத்தினாலே தூய்மையாக்கி
கொடுமையை கண்டு நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கிற இடத்துல தேவனை விருத பிடிச்சுக்கொண்டு ஆண்டவர் மேலுள்ள விசுவாசத்தை நிச்சயமாக அவர் உன்னை வீடுகளை நீ செய்கிற எல்லா காரியங்கள் போவார இடங்கள் அனைத்திலும் ஒரு சமூகத்தை உனக்கு முன்பாக அனுப்பி அவர் உன் வீட்டை வேலி இடைக்காக பாதுகாப்பார். அந்த தேவன் நல்ல தேவனாய் இருக்கிறார். அந்த தேவனை நாம் உயர்த்த போகிறோம். எங்கள் மத்தியில் வசித்திடும் ஜீவிக்கும் இயேசு உன் மத்தியிலும் உன்னோடும் உன் அருகிலும் இருக்கிறார். அந்த தேவனை நாங்கள் உயர்த்துவோமா? ஹல்லேலூயா. நன்றி. சந்தோஷமாக கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த போகின்றோம். ஹல்லேலூயா. Yes.
Yes, Lord. Abhi Yesu jeevamanai man. Abhi Yesu jeevamanai. Oh, அதிசயம் அதிசயம் எங்கள் ராஜா. Oh, வல்லவர் வல்லவர் எங்கள் ராஜா. Oh, அதிசயம் அதிசயம் எங்கள் ராஜா. Oh, வல்லவர் வல்லவர் எங்கள் ராஜா. எங்கள் ஓட்டத்தில் வெற்றி பெறவே எங்கள் இயேசு ஜீவிக்கின்றார். உங்கள் ஓட்டத்தில் வெற்றி பெறவே உங்கள் இயேசு ஜீவிக்கின்றார். உங்கள் இயேசு ஜீவிக்கின்றார். ஜீவமான இயேசு அப்பலகி நிதர ஜீவமான இயேசு அப்பலகி நிதர சித்தினா ஜீவமான இயேசு அப்பலக நிதர ஜெயதின ஜீவமான இயேசு அபிநேசு ஜீவமானை அபிநேசு ஜீவமானை அபிநேசு ஜீவமானை அபிநேசு ஜீவமானை. ஓ அதிசயம் அதிசயம் அவரின் வார்த்தை. ஓ வல்லமை வல்லமை அவரின் உதிரம். ஓ அதிசயம் அதிசயம் அவரின் வார்த்தை. ஓ வல்லமை வல்லமை அவரின் உதிரம். எங்கள் ஓட்டத்தில் வெற்றி பெறவே எங்கள் இயேசு ஜீவிக்கின்றார். எங்கள் ஓட்டத்தில் வெற்றி பெறவே எங்கள் இயேசு ஜீவிக்கின்றார். மத்தியில் வசித்திடும் ஜீவிக்கும் இயேசுவே எங்களுக்குள் பெரிய காரியம் செய்திடும் இயேசுவே. எங்கள் அருகில் எப்போதும் இருந்திடும் ஜீவிக்கும் இயேசுவே. எங்களுக்கு ஜெயத்தை தந்திடும் ஜீவிக்கும் இயேசுவே. உங்கள் இயேசு ஜீவிக்கின்றார். எங்கள் இயேசு ஜீவிக்கின்றார். உங்கள் இயேசு ஜீவிக்கின்றார். எங்கள் இயேசு ஜீவிக்கின்றார். நீயும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கின்ற எங்கள் இயேசு கிறிஸ்து என்றும் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். உன் மத்தியிலே வந்திருக்கிறார். உன்னோட கூட இருப்பார். தொடங்கியிருக்கிற இந்த புதிய கிழமை கூறாமலும் அவருடைய சமூகம் உண்டாக செல்லும். தடைகள் விலகும். நீ ஆராதிக்கிற இயேசு ஒருவரை அவர் ஆண்டவர். அவர் உயிருள்ள கர்த்தர். தேவனை உயர்த்துவோமா? ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். வானபூமியாவையும் நம் வார்த்தையாலே படைத்தார்.
பிரியமானவர்களே, அவரே ரட்சணிய கண்மலை என்று, அவரே தஞ்சமே. ஆமென். இயேசுவிட மாத்திரம் தான் உனக்கு தஞ்சம் உண்டு. இயேசுவிட மாத்திரம் தான் உனக்கு கிடைக்கல உண்டு. ஆண்டவரே, மட்டுமாக உம்மை ஆராதிக்க, உம்மை மகிமைப்படுத்த, உம்மண்டை தஞ்சமடைய, உம்முடைய சிறகுகள் அண்டையிலே எங்களை கூட்டி சேர்த்து கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ சமீபத்துக்கு மாத்திரம் இல்லை ராஜா, நீ தூரத்துக்கும் தேவனாயிருக்கிறேன். ஆறுதலில் நினைந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனின் நிறைவாய் ஆசீர்வதிக்கிறார். மீதியான வார்த்தை பகுதிகள் ஆண்டு திருவிருந்து பகுதியில் ஒவ்வொன்றையும், ஜெப பகுதியில் ஒவ்வொன்றையும் நீ பொருட்படுத்த நாளைக்கு செய்து வந்தது ஆசீர்வாதமாக பிள்ளைகளுக்கு மாற்றிவிடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஆறுதலுக்குரிய சகல ஆசீர்வாதங்களை அன்பின் பிதாவினுடைய கரைகளிலிருந்து பெற்றுக்கொள்கிறோம். ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். பிதாவே, இந்த வேளையில் நாங்கள் இயேசுவின் நாமத்தை நாங்கள் செபிக்கிறோம். எங்களுடைய இலங்கையை தாக்கி கொண்டிருக்கிற, மூடிக்கொண்டிருக்கிற இந்த கொரோனா இருள் இயேசுவின் நாமத்திலே அகன்று போகும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். திரும்பவும் எங்களுடைய இலங்கை ஒரு பஞ்சத்துக்குள்ள போகாதபடிக்கு, அழிவுக்குள்ளே போகாதபடிக்கு, இலங்கை மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படாதபடிக்கு தேவரீர் எங்களுடைய தேசத்துக்கு இறங்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவே, உம்மால் தான் முடியுமா? எங்களுடைய தேசத்துக்கு மனமிறங்க உம்மால் தான் முடியுமா? நீர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்குமா? திரும்பவும் எங்களுடைய தேசத்திலே உயிர் சேதங்கள் அதிகரிக்காதபடிக்கு திறப்பின் வாசல்ல இருந்து நாங்கள் செபிக்கிறோம். திறப்பின் வாசல்ல இருந்து நாங்கள் செபிக்கிறோம். எங்களுடைய தேசத்தில் இருக்கிற, எங்களுடைய இலங்கை தேசத்தில் இருக்கிற தமிழ் மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். எங்களுடைய இலங்கை தேசத்தில் இருக்கிற சிங்கள மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். எங்களுடைய இலங்கை தேசத்தில் இருக்கிற முஸ்லிம் மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். எங்களுடைய இலங்கை தேசத்தில் இருக்கிற வேக ஜனத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். எங்களுடைய தேசத்தில் ஏனைய நாட்டவர்களும் இருக்கிறார்களா, அவர்களுக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே, மனதுருகிற இயேசுவே, நீர் மாம்சத்தில் பூமியில் இருந்த நாட்கள்ல எத்தனையோ விதமான நோய்களை எல்லாம் நீ சுகப்படுத்தினீர். இயேசுவே, இந்த கொரோனா வைரஸ் அழிப்பதற்கேற்ற மருந்தை கண்டுபிடிக்க உம்மால ஞானத்தை கொடுக்க முடியும். உம்மால ஞானத்தை கொடுக்க முடியும். நீர்தான் அந்த சராசரங்களை படைத்தது, சர்வ பூமியின் ஆண்டவர். இந்த வேளையில் உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். வார்த்தைகளை கொண்டு உலகத்தை உருவாக்கினது எல்லா ஆத்துமாக்களும் உம்முடையதாண்டவரே. நீ சொன்னிய துன்மார்க்கத்திலே ஆத்துமாக்கள் மரிப்பது எனக்கு சித்தமில்லை என்று நீ சொல்லியிருக்கிறேன். ஒருவர் கெட்டு போவது உமக்கு சித்தமில்லை என்று சொல்லியிருக்கிறேன். எல்லாரும் ரட்சிக்கப்படுவது உமக்கு சித்தம் என்று சொல்லியிருக்கிறேன். நான் உயர்த்தப்பட்ட எல்லாரையும் மாறிக்கொள்ளுவேன் என்று சொல்லியிருக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே பிதாவை உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய இலங்கை தேசத்திலேயும் மருத்துவ விஞ்ஞானிகள் ஆண்டவரே இந்த மருந்தை கண்டுபிடிக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். உலகம் பூராவும் இருக்கிற மருத்துவ விஞ்ஞானிகள் இந்த மருந்தை கண்டுபிடிக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். இயேசுவே, நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். முயற்சித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மருத்துவ ஞானிகளுக்கு ஆண்டவரே அந்த ஞானத்தை நீர் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சீக்கிரமாக ஆண்டவரே, சீக்கிரமாக இந்த வைரஸை அழிக்கத்தக்க மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவர்களை கொலை உள்ள போறவர்கள் விடுவிக்க கூடுமானால் விடுவி என்று நீ சொன்னீரே. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுது இலங்கையிலேயும் முழு
உலகத்திலே இந்த கொரோனா தொற்றுக்குள்ளாகி மரண வேதனையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே நீர் அந்த கட்டிலின் அருகே செல்ல வேண்டும் என்று செபிக்கிறோம். சுவாசிக்க முடியாதபடி போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்கவும் நாங்கள் செபிக்கிறோம். மரணத்தின் ஆவி அவர்களை விட்டு இயேசுவின் நாமத்தில் அகண்டு போவதாக. எங்களுடைய இலங்கை தேசத்திலே இப்பொழுது இந்த கொரோனா வைரஸால மரணத்துக்கு யார் யார் போராடி கொண்டிருக்கிறார்களோ அந்த மரணத்தின் ஆவி அவருடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை விட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வெளியேறுவதாக. உலகம் பூராம் இந்த கொரோனா வைரஸால இப்பொழுது மரிக்கிற மரண தருவாயிலே யார் யார் போராடி கொண்டிருக்கிறார்களோ அந்த மரணத்தின் ஆவி அவருடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை விட்டு இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. இயேசுவே ஒரு சந்தர்ப்பத்தை நீர் கொடுப்பீராக. திரும்பவும் ஒரு மனம் திரும்புதலை நீர் அவர்களுக்கு கொடுப்பீராக. நீர் வாழ வைக்கிற தெய்வம் ஆண்டவரே. இயேசுவே நீர் வாழ்வு கொடுக்கவே இந்த பூமிக்கு வந்தீராக. யாராயிருந்தாலும் நீ நேசிக்கிறீராக, நேசிக்கிறீர். இந்த வேளையிலும் மனம் இறங்கு. உம்முடைய ஆவி ஊற்றப்படாவிட்டால் ஒன்றும் நடக்காது. இயேசுவே உம்முடைய கிருபை ஒவ்வொருவருக்கும் கிடைக்கட்டும், ஒவ்வொருவருக்கும் கிடைக்கட்டும். உம்மால் தான் எல்லாம் கூடும் ஆண்டவரே, உம்மால் தான் எல்லாம் கூடும். நீர் சொல்ல ஆகும். நீர் கட்டளையிட்டா இந்த கொரோனா நிற்கும் ஆண்டவரே, நிற்கும் ஆண்டவரே. இயேசுவே மனதுருகி உலகம் பூராவும் இந்த கொரோனாவால பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களும் விடுதலை அடைவார்களாக, விடுதலை அடைவார்களாக இயேசுவின் நாமம். இதால முழு உலகம் பஞ்சத்துக்குள்ள போகாதபடிக்கு தேவரீர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம், காத்துக்கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம். எங்களுடைய இலங்கையும் கூட ஆண்டவரே பழையபடி ஊரடங்கு சட்டங்கள் போல் தொழிலுக்கு செல்லாம குடும்பங்கள் கஷ்டப்படாதபடி உங்களுடைய பாதத்தில் செபிக்கிறோம். நீ நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வர்ஷிக்கப்பட்டது, சூரியனை உதிக்கப்பட்டது. இந்த வேளையில நாங்கள் பாரப்பட்டு செபிக்கிறோம். இயேசுவே நீர் ஒருவர் ஜீவன் உள்ள தேவன் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உங்களுடைய வார்த்தையை நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை நம்புகிறோம். இயேசுவே மனதுருகி எங்களுடைய இலங்கை தேசத்தையும் காத்து முழு உலகத்திலே பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களை நீர் காக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். வெள்ளக்காரை கருப்பினம் எல்லா மக்களையும் நீ நேசிக்கிறீர், நேசிக்கிறீர். உங்களுடைய பாதத்திலே இந்த மன்றாட்டை நாங்கள் ஏறெடுக்கிறோம். நீரே கேட்டு பதிலளித்து சீக்கிரமாக மருந்து கண்டுபிடிக்கப்பட்டாயிற்று என்ற செய்தி வெளிவர, இந்த கொரோனா முற்றுமாய் தனிந்து போய்விட்டது என்ற நல்ல செய்தி எங்களுக்கு கிடைக்கட்டங்க. நீர் உதவி செய்கிறார், உதவி செய்கிறார். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே இந்த செய்தியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். திரும்பவும் நாங்கள் ஒன்று கூட முடியாத நிலைக்குள்ளே வந்திருக்கிறோம். என்ன செய்வது? இந்த நாட்களில் நாங்கள் சோர்ந்து போகாமல், வேதம் சொல்லுகிறது, நீ ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறைகிறது. இந்த கொரோனாவை கண்டு தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் நானும் சோர்ந்து போகாதபடி திறப்பின் வாசலில் இருந்து நாங்கள் செபிக்க வேண்டும். சொதோம் கொமோரா என்று அழியப் போவது என்று அறிந்து ஆபிரகாம் திறப்பின் வாசலில் இருந்தார். அதே போல இந்த கொரோனா வைரஸ் வந்து அநேகரை கொன்று போடாதபடிக்கு, அழித்து போடாதபடிக்கு, பஞ்சத்தை எங்களுடைய தேசத்தில் கொண்டு வராதபடிக்கு, மக்கள் காக்கப்படுவதற்காக நாங்களும்
ஜீவனுள்ள தேவனாகிய ஆண்டவராய் இயேசுவை நோக்கி நாங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். ஜெபம் பண்ண வேண்டும். அதற்காகத்தான் தேவன் உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பை தந்திருக்கிறார். நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் ஸ்தானாதிபதிகளாக தேவன் இந்த உலகத்திலே உங்களை என்னை விட்டு வைத்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனுடைய ஸ்தானாதிபதி. நாங்கள் தான் இந்த உலகுக்கு உப்பாக இருக்கிறோம், ஒளியாக இருக்கிறோம் என்று இயேசு சொன்னார். அதால நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? திறப்பின் வாசலில் இருந்து ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்க வேண்டும். இந்த நாட்களில் நமக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு. பாதுகாப்பு நமக்கு தேவை என்று சொன்னால் அங்கே நாங்கள் சுகமாக இந்த கொரோனா வைரஸ்ல தப்புறதுக்கு ஆண்டவர வார்த்தை சொல்லுகிறது, அநேக வார்த்தைகளை சொல்லுகிறது. ஆனாலும் ஒரு சில வசனங்களை நாங்கள் வாசிக்க போகிறோம். நீதிமொழிகளுடைய புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீதிமொழியுடைய புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? மூடனை 100 அடி அடிப்பதை நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். சுகமாயிருப்பான். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். இன்றைக்கு நமக்கு சுகம் தேவையா? இந்த கொரோனா வைரஸில் இருந்து நம்ம காக்கப்பட வேண்டுமானால் கர்த்தருடைய நாமம்தான் பலத்த துருகம். நாங்கள் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் அங்கே சொன்னபடி கர்த்தருடைய நாமம்தான் பலத்த துருகமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அதை நாங்கள் வாசிப்போம். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அதை வாசிக்க கேட்போம். கர்த்தரின் நாமம் கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். பலத்த துருகம். நீதிமான் அதற்குள் ஓடி நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். சுகமாயிருப்பான். இந்த நாட்களில் மனிதர்கள் எங்கெங்கோ எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த கொரோனா வைரஸுக்கு நாங்கள் தப்ப வேண்டுமே, எப்படி நாங்கள் பாதுகாக்கப்படலாம் என்று சொல்லி தேவனை அறிந்த பிள்ளைகளும் தடுமாறிக் கொண்டிருக்கிறார்கள். தேவனை அறியாத பிள்ளைகளும் தடுமாறிக் கொண்டிருக்கிறார்கள். தேவனை அறிந்த பிள்ளைகளுக்கு தேவன் சொல்லுகிற காரியம் என்ன? கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். பலத்த துருகம். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். இந்த நாட்களிலே தேவனை தவிர வேறொரு வழி இல்லை. அதனால எங்களுடைய மனம் போன போக்கு, எங்களுடைய ஏனோ தானோ என்ற வாழ்க்கையை விட்டு இந்த நாட்களில் அவருடைய பலத்த துருகமாகிய பாதுகாப்புக்குள்ள நாங்கள் ஓடி வர வேண்டும். ஓடி வர வேண்டும். ஓடி வந்தாதான் நமக்கு சுகம். சுகமாயிருக்கலாம். வேத வசனம் சொல்லுகிறது, எந்த கொரோனா வைரஸ் எதுகள் வந்தாலும் அவருடைய நாமம் முன்னுக்கு நின்று எங்களுக்கு அரணாக துருகமாக நின்று தடை பண்ணி எங்களை சுகமாக வாழ வைத்துக் கொண்டிருக்கும். சுகமாக வாழ வைத்துக் கொண்டிருக்கும். எங்களுக்கு தெரியும், அங்கே மோசேயுடைய காலத்திலே எகிப்திலே
பார்வோன் மன்னன் தன்னை இருதயத்தை கடினப்படுத்தி இஸ்ரவேல் மக்களை ஆராதனை செய்ய விடாதபடிக்கு போக விடாதபடிக்கு தடை பண்ணினான். தேவனும் டைம் கொடுத்து கொண்டே இருந்தார். கடைசியிலே மோசேயிடம் சொன்னார், மோசே, இன்றைக்கு நீ இரவு ஆடை அடித்து அதை கிண்ணத்தில் எடுத்து ஈசோப்பு துண்டை எடுத்து இஸ்ரவேல் மக்களுடைய வீட்டு நிலையிலே பூசு. இன்றைக்கு இரவைக்கு சங்கார தூதன் கடந்து செல்வான். எந்த வீட்டிலே இரத்தம் பூசப்பட்டிருக்கிறதோ நிலைகளிலே அந்த வீடுகளிலே சங்கார தூதன் நுழைய மாட்டான். அதே மாதிரி மோசே ஆட்டை எடுத்து பஸ்கா ஆட்டு இரத்தத்தை எடுத்து பூசினார். அதே போல சங்கார தூதன் இரத்தத்தை கண்டு விலகி போனார். இரத்தம் பூசப்படாத இஸ்ரவேல் மக்களுடைய இடங்களிலேயோ சங்காரம் உண்டாயிற்று. இரத்தம் பூசப்பட்ட வீடுகளிலேயோ பாதுகாப்பு உண்டாயிற்று. அதே போலதான் இந்த நாட்களில் கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். நாங்கள் இந்த கொரோனா வைரஸ்லேருந்து தப்போடுமானால், இன்னும் வரப்போற வாதைகள் இருந்து தப்போடுமானால் கர்த்தருக்குள்ள நாங்கள் இருக்க வேண்டும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவர்கள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, அங்கே சங்கீதம் 91வது சங்கீதம் அருமையான பாதுகாப்பை நமக்கு தருகிறது. பாதுகாப்பான வசனங்கள் அங்கே இருக்கிறது. அங்கே 1ஆம் வசனத்திலிருந்து நாங்கள் பார்க்க போகிறோம். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன். வாசிப்போம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன். ஆறு உன்னதமானவர்? உங்களை என்னையை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் யெகோவா. யெகோவா ஷம்மா, சமாதான பிரபு. இன்றைக்கு ஜீவனுள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன். அவரே நேற்று முன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அவருடைய நிழலுக்குள்ளே ஓடி வர வேண்டும், ஓடி வர வேண்டும். அவர் நிழலுக்கு கீழே நாங்கள் இருக்க வேண்டும். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீரின் அடைக்கலம், நீரின் அடைக்கலம், என் கோட்டை, என் கோட்டை, என் தேவன், என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும், அவர் வேடனுடைய கண்ணிக்கும், பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும், பாலாக்கும் கொள்ளை நோய், பாலாக்கும் கொள்ளை நோய். இந்த கொரோனா வைரஸ் பாலாக்கி கொண்டிருக்கிறது. குடும்பங்களை பாலாக்குகிறது, கிராமத்தை பாலாக்கி கொண்டிருக்கிறது, பட்டணத்தை பாலாக்கி கொண்டிருக்கிறது, தேசங்களை பாலாக்கி கொண்டிருக்கிறது. மகா கொடிய பயங்கரமான இந்த கொள்ள நோயாக நடமாடி கொண்டிருக்கிற இந்த கொரோனா வைரஸ், கொரோனா வைரஸ். அதுக்கு தப்புப்படியாக வேதவசனம் நமக்கு என்ன சொல்லி தருகிறது? பாலாக்கும் கொள்ள நோய்க்கும் தப்புவிப்பார். எதுக்கு கீழே நாங்கள் இருக்க வேணும்? உன்னதமானவருடைய மறைவுள்ள கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பார். வேறு எங்க ஓடியும் எங்களுக்கு சமாதானம் இல்லை, சுகம் இல்லை, கிடையாது. கர்த்தருடைய நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் இரத்தத்தால் எங்களுக்கு பாதுகாப்பு. அவருக்குள்ளே இருக்க வேண்டும், அவருக்குள்ளே இருக்க வேண்டும். வாசிப்போம். அவர் தமது சிறகுகளினாலே உன்னை மூடுவார். அவர் தம்முடைய சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். கேடகம். எவ்வளவு பெரிய பாதுகாப்பை தேவனுடைய வசனம் நமக்கு கொடுக்குதுன்னு பார்த்தீங்களா?
கண்ணுக்கு தெரியாத எதிரி எங்களுடைய இருதயத்துக்குள்ள எங்களுக்குள்ளே அந்த வைரஸ் கிருமி உள் செல்லாதபடிக்கு தேவன் நம்மளை பாதுகாக்கிறார். கேடயமாயிருப்பார், கேடயமாயிருப்பார். வாசிங்க. இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். இந்த நாட்கள்ல அநேகருக்கு எல்லாருக்குமே செய்திகளை கேள்விப்படுற நேரத்தில் பயம் ஏற்படுகிறது. அதான் வேதம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயான உன் பலன் குறுகினது. இந்த நாட்கள்ல தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிற நீங்கள் நானும் வேத வசனத்தை தான் நாங்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும். வேத வசனம் எப்படியெல்லாம் நம்மளை பாதுகாக்கிறது என்று அழகாக எங்களுக்கு சொல்லி தருகிறது. அது கேடயமாக பலத்த துருகமாயிருக்கிறது. இந்த தேவ வசனத்துக்குள்ளதான் நாங்கள் இருக்க வேண்டும். என்ற வார்த்தை தேவனும் ஒன்றாயிருக்கிறது. வார்த்தையை தேவனை பிரிக்க முடியாது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இன்றைக்கு நம்ம வேத வசனத்துக்குள்ள வாழ பழக வேணும். இதுதான் எங்களுக்கு இந்த நாட்களில் பாதுகாப்பின் மாத்திரையாக இருக்கிறது. ஆண்டவர் எங்களுக்கு அருமையான வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார். அவருடைய தழும்புகளால் நாங்கள் சுகமாகிறோம். எய்த்தியருக்கு வரப்பண்ண வியாதியை ஒன்று உங்களுக்கு வரப்பண்ணே, நானே உன் பரியாரியாகிய கர்த்தர் என்று சொல்லியிருக்கிறார். அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதிப்பேன், வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த நாட்களில் கர்த்தர் என்றை நாங்கள் ஓடி வர வேண்டும். ஆண்டவராய் இயேசுவை நோக்கி நாங்கள் ஓடி வர வேண்டும். ஆண்டவராய் இயேசுடைய இரத்தத்துக்குள், இயேசுவாவுடைய இரத்தத்துக்குள் இருக்க வேண்டும். எப்பொழுதும் நாங்கள் டேடியை நோக்கி ஜெபம் பண்ணணும், பிதாவை நோக்கி நாங்கள் ஜெபம் பண்ணணும். வெளியிலே இருந்தால் இந்த பாதுகாப்பு நமக்கு வராது. உன்னதமானுடைய நிழலுக்குள்ளே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்க, உன்னதமானுடைய மறைவுக்குள்ள வர வேண்டும். மறைவுக்குள்ள வர வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்க. தேவன் அதற்கு பிற்பாடு தம்முடைய பாதுகாப்பை நமக்கு தருவார். எங்களுக்கு மாத்திரம் நாங்கள் பாதுகாப்பை தேடாமல் மற்ற மக்களுக்காகவும் நாங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். இதைத்தான் கர்த்தர் உங்களிடத்திலேயும் என்னிடத்திலேயும் எதிர்பார்க்கிறவராயிருக்கிறார். வேறு எங்கும் நமக்கு சுகம் கிடையாது. இது வேதனைக்கு ஆரம்பம். பிரியமானவர்களே, இது வேதனைக்கு ஆரம்பம். இதுக்கே நாங்கள் நின்று பிடிக்கலைன்னா இனி வரப்போகிற காலங்கள் எப்படி தப்பலாம்? எவ்வளவோ காரியத்துக்கு நாங்கள் முகம் கொடுக்க வேண்டி இருக்கிறது. கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பதாகவே தேவன் என்னோடு பேசினார். நீ 40 நாள் உபவாசத்தை உன் சபையாரிடம் அறிவித்து அந்த உபவாசத்தை துவங்க என்று சொல்லி. ஏனென்றால் ஒரு இருள் திரும்பவும் இலங்கை தேசத்தையும் முழு உலகையும் மூடப்போகிறது. நான் ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவிசாய்த்து என்னுடைய சபைக்கு அறிவித்து என்னுடைய சபையார் அநேகர் அதற்கு கீழ்ப்படிந்து அந்த உபவாசத்தை பிடித்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, தேவன் நடக்க போற காரியங்களை நமக்கு காண்பிப்பார். அங்கே திரும்பவும் இந்த கொரோனா என்கிற தேசத்தை தாக்க போகிறது. முழு உலகையும்
திரும்பவும் காக்கப் போகிறது என்று சொல்லி இன்னும் அநேக காரியங்களை கர்த்தர் சொன்னார். நடக்க போகிற தீங்கான காரியங்களை அதையெல்லாம் நாங்கள் ஆண்டவரோட பாதத்தில் வச்சு ஜெபம் பண்ணி கொண்டு வருகிறோம். ஜெபம் பண்ணி கொண்டு வருகிறோம். ஆண்டவரே, நாங்கள் திறப்பின் வாசலில் நிற்கிறோம், ஜாமக்காரராய் நிற்கிறோம், அழுகையோடு மட்டும் நிற்கிறோம், உபவாசத்தோடு நிற்கிறோம். ஆண்டவரே, நீதான் மனமிறங்க வேண்டும். நீர்தான் தேசத்துக்கு மனமிறங்க வேண்டும், முழு உலகத்துக்கும் மனமிறங்க வேண்டும். எல்லா ஆத்துமாக்களும் உம்முடையது, உம்முடையது. இந்த உபவாச நாட்களையும் சபையார் செபித்துக் கொண்டு வந்தார்கள், நாங்களும் செபித்துக் கொண்டு வந்தோம். நிச்சயமாக கர்த்தர் காப்பாற்றுவார், என்ற தேசத்தையும் முழு உலகையும் காப்பாற்றுவார் என்று நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் மாத்திரமில்லை, இன்னும் உலகத்திலே பல சபைகள் ஊழியர்களோட கர்த்தர் பேசியிருப்பார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அவர்களும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார், ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதனால பிரியமானவர்களே, தேவனை அறிந்த நீங்களும் நானும் இந்த நாட்களில் வீணாக போய் தேவனை மறந்து இந்த உலக காரியங்களில் ஈடுபட்டு எங்களுடைய மனம் போன போக்கில் வாழும்போது பல இன்னல்களை, பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும். அதனால மனம் திரும்ப வேண்டிய எந்தெந்த காரியத்தில் நாங்கள் மனம் திரும்ப வேணுமோ அந்தந்த காரியத்தில் மனம் திரும்பி இந்த நாட்களில் கர்த்தரை நோக்கி ஓடி வந்துடுவோம். அவருடைய பாதுகாப்புக்குள்ளே ஓடி வந்துட வேணும். இயேசுடைய இரத்தத்துக்குள்ளே நாங்கள் இருந்து கொண்டே இருக்க வேணும். இயேசுடைய இரத்தம் தான் நமக்கு பாதுகாப்பு. அவருடைய நாமந்தான் பலத்த துருகம், பலத்த துருகம். நீதிமானை சுகத்தோடு நடத்துகிற அந்த நாமம் இயேசுடைய நாமம். அதனால இந்த காலகட்டத்தில் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், உலகத்தை அனுபவித்தாலும் அனுபவியாதவர்கள் போல நாங்கள் கர்த்தரை நெருங்கி, உபவாசத்தோடு நெருங்கி, தாழ்மையோடு நெருங்கி, எங்களை தாழ்த்தி, தேவ சித்தத்தை நாங்கள் அறிந்து, எங்களை எதற்காக ஆண்டவரே அழைத்தி, இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி மக்கள் இருக்கிறார்கள், அத்தனை கோடி மக்கள் இருக்கத்தக்கதா ஏன் நீர் எங்களை அழைத்தி, அதை தேவனிடத்திலே கேட்க வேண்டும். சவுலாகிய பவுல் விழுந்த போதும் பேரொழியை சந்தித்த பிறகு கேட்டது இதுதான், நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன், நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். பவுல் அப்போஸ்தலன் கேட்டார். இயேசுவை கண்டவுடனே, பேரொழியை கண்டவுடனே, வெளிச்சத்தை, சத்தத்தை கேட்டார். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவராய் இயேசுவை சந்தித்திருந்தால், ரட்சிப்பை பெற்றிருந்தால், நாங்களும் இந்த காலகட்டத்தில் கேட்க வேண்டும், நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் ஆண்டவர், எனக்கு காட்டும், எனக்கு சொல்லும். உங்களுடைய ராஜ்யம் சீக்கிரமாய் வரப்போகிறது ஆண்டவரே. நீர் தந்த ரட்சிப்புக்கு இந்த பூமியில நான் என்ன செய்ய வேண்டும்? நம்ம ஆண்ட தேவனை நோக்கி கேட்கிற நேரம் நிச்சயமாக தேவன் பதில் அளிக்கிறவராயிருப்பார், பதில் அளிக்கிறவராயிருப்பார். கடைசி காலத்தில் நாங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். அங்கே வேதம் சொல்லுகிற இந்த உலகம் அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டிருக்கிறபடி எல்லா காரியங்களும் நிறைவேறி கொண்டு வருகிறோம். இந்த நாட்களில் நாங்கள் தேவன திட்டத்தை அறிந்து, நான் பிறந்ததின் நோக்கம் என்ன, உம்மால் அழைக்கப்பட்டதின் நோக்கம் என்ன, நான் எதை செய்ய வேண்டும் இயேசுவே, எனக்கு காண்பியும். அதை கேட்டு அவருடைய தேவனுடைய சித்தத்தை செய்து கொண்டு வரப்போகிற தேவ ராஜ்யத்துக்குள்ள நாங்கள் கடந்து செல்ல வேண்டும். இதைத்தான் தேவன் உங்களிடத்திலேயும் என்னிடத்திலேயும் எதிர்பார்க்கிறவராயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த அழிந்து கொண்டிருக்கிற மக்களுக்காகவும் நாங்கள் ஜெபம் பண்ண வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும்.
அதற்காகவும் உங்களையும் என்னையும் தேவன் அழைத்திருக்கிறார். நாங்கள் எல்லாரும் எழுந்திருந்து நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். தேவனை நோக்கி இன்னும் ஒரு விசை நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக ஜெபிக்க போகிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நல்ல ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த செய்தியை எத்தனை பேர் பார்க்கிறார்களோ கேட்கிறார்களோ, தேவனே அவர்களோடு இந்த தேவ செய்தி பேசட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த உலகத்தை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய திட்டம் சித்தம் என்ன என்று கேட்டு அறிந்து அதன்படி வாழ நீர் உதவி செய்வீராக. சுற்றி கொண்டிருக்கிற இந்த பயங்கரமான இருளில் உம்முடைய பிள்ளைகள் அகப்பட்டு விடாதபடி நீர் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி இயேசுவே. அதோடு கூட இப்பொழுதும் இரண்டாவது அலையாக பரவி கொண்டிருக்கிற, தாக்கி கொண்டிருக்கிற, ஜனங்களை அழித்து கொண்டிருக்கிற கொரோனா வைரஸுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். சர்வ வல்லமை உள்ளவரே, ஜீவாதிபதியே, உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நர ஜீவன்கள் எல்லாவற்றுக்கும் அதிபதியாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனே, நீர் மனமிறங்கி எங்களுடைய இலங்கை தேசத்துக்கு மனமிறங்குவீராக. இலங்கை தேசத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்காகவும் மனமிறங்குவீராக. எங்களுடைய தேசம் அழிக்கப்படாதபடிக்கு காத்துக் கொள்வீராக. இந்த கொரோனா ஆண்டவரே வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கண்டு பரவி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. இதனால் உயிர் சேதம் அதிகரிக்காதபடிக்கு தடுத்து நிறுத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய இலங்கையை தாக்கி கொண்டிருக்கிற மரணத்தினால் இயேசுவின் நாமத்தில் வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கை விட்டு இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வடக்குல தேவ ராஜ்யம் இறங்கி வருவதாக. கிழக்குல தேவ ராஜ்யம் இயேசுவின் நாமத்தில் இறங்கி வருவதாக. தெற்குல தேவ ராஜ்யம் இயேசுவின் நாமத்தில் இறங்கி வருவதாக. மேற்குல தேவ ராஜ்யம் இயேசுவின் நாமத்தில் இறங்கி வருவதாக. எங்களுடைய பாராளுமன்றத்தில் தேவ ராஜ்யம் இயேசுவின் நாமத்தில் இறங்கி வருவதாக. நீர் ஆளுகை செய்வீராக. நீ ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா ஆண்டவரே. நீ தேவர்களுக்கெல்லாம் தேவன். உமக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை, உமக்கு நிகரானவர் யாரும் இல்லை. நீர் ஒருவரே சர்வ வல்லமை உள்ள தேவன். உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல முழு உலகத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மற்ற நாடுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மற்ற நாட்டு தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் நாட்டு தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஞானத்தை கட்டளையிடுங்க. அதே போல வைத்திய தலைவர் நிபுணர்கள் எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதை சீக்கிரம் இந்த கொரோனாவை, அந்த கொரோனா வைரஸை அழிப்பதற்கே இந்த மருந்தை கண்டுபிடிக்க தேவனே அந்த ஞானத்தை திரும்பவும் நீங்க கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கட்டளையிடுங்க ஆண்டவரே, வழி நடத்துங்க. இன்னும் ஒரு சுனாமி வேண்டாம் ஆண்டவரே, சூறாவளி வேண்டாம், நிலநடுக்கம் வேண்டாம், இனக்கலவரங்கள் வேண்டாம் ஆண்டவரே, மதக்கலவரங்கள் வேண்டாம் ஆண்டவரே, பஞ்சம் வேண்டாம் ஆண்டவரே, கொள்ள நோய் வேண்டாம் ஆண்டவரே. உங்களுடைய கிருபை பெருகட்டும். எங்களுடைய தேசத்தின் பாவத்தை மன்னிப்பீராக. இலங்கை தேசத்தின் பாவத்தை மன்னிப்பீராக. மற்ற நாடுகளுடைய ஒவ்வொரு நாடுகளுடைய பாவத்தை நீர் மன்னிப்பீராக. முழு உலகத்தின் பாவங்களை மன்னிப்பீராக. அதற்காகத்தானே உங்களுடைய குமாரனை நீர் அனுப்பி அந்த இரத்தத்தை சிந்த பண்ணினீர். இயேசுவே, உங்களுடைய அந்த இரத்தத்தில் தான் இலவச பாவம் மன்னிப்பு இருக்கிறது. ஆண்டவரே, இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது சொல்கிறது. உங்களுடைய இரத்தம் கழுவட்டும் ஆண்டவரே. எங்களுடைய தேசத்தின் பாவங்களை கழுவட்டும். மற்ற நாடுகளின் பாவங்களை கழுவட்டும். ஒரு எழுப்புதலை கட்டளையிடும் ஆண்டவரே. எங்களுடைய இலங்கை தேசத்தில் ஒரு எழுப்புதலை கட்டளையிடும். எங்களுடைய தேசத்துக்கும் தந்திருக்கிற ஆண்டவரே மிஷனரிகள், அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள், விசுவாச குடும்பங்கள் ஒவ்வொன்றுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உலகம் பூராவும் இருக்கிற மிஷனரிகள், அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, சுவிசேஷகர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள், விசுவாச குடும்பம் ஒவ்வொருவருடைய கரத்தில் ஒப்புக்கொள்ளும்.
அக்கினியை போட வந்தேன், அது பற்றி எறிய வேண்டும் என்றபடி ஒவ்வொரு ஆவிக்குரிய சபை உண்மையாக இயேசுடைய சுய ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட உண்மையான ஆவிக்குரிய சபைகள் ஒவ்வொன்றிலையும் ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். கடைசி கால எழுப்புதல் உண்டாகட்டும். தேவாவியானவருடைய ஆவியை ஊற்றுவீராக. தேவாவியானவரை உடைய ஆவியை ஊற்றுவீராக. தொடர்ந்து பணி நடத்துங்க, தொடர்ந்து பணி நடத்துங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ. அப்படியே நாங்கள் கர்த்தருடைய பந்திக்காக நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். நன்றி பிதாவே, நான் ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்டு அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று நாம் எல்லோரும் இந்த அறிக்கையை சொல்வோம். இரக்கமுள்ள பிதாவே, இந்த அப்பத்தை இயேசுவின் சரீரமாக விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு தேவ பயத்தோடு புசிக்க போகிறோம். மெய்யாகவே இந்த அப்பம் இயேசுவின் சரீரமாக எனக்குள் சென்று நோய்கள், நோவுகள், வேதனைகள், சாபங்கள் எல்லாம் நீக்கிவிடட்டும். கொரோனா வைரஸ் எங்களை தாக்காதபடிக்கு காத்துக்கொள்ளட்டும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுதும் இந்த அப்பத்தை விசுவாசத்தோடு இயேசுவின் சரீரமாக போஜனம் பண்ண பிற்பாடு இயேசு கிறிஸ்து அந்த பெரிய பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். மறுபடியும் நாம் இந்த அறிக்கையை சொல்வோம். இரக்கமுள்ள பிதாவே, இந்த ரசத்தை இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த இரத்தமாக குடிக்க போகிறோம். மெய்யாகவே இது இயேசுவின் இரத்தமாக எங்களுக்குள் சென்று வரப்போற நாட்களில் தேவ சித்தத்தை செய்யத்தக்கலாம் எங்களை வழிநடத்தட்டும். எல்லா சாபத்துக்கும் நீங்களாக்கி மீட்டுக் கொள்ளட்டும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது இதை இயேசுவின் இரத்தமாக விசுவாசத்தோடு குடிப்போம். பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திரும்பவும் உம்முடைய குமாரனாகிய இயேசுவினுடைய நாமத்தில் அவருடைய இரத்தத்திலும் அவருடைய சரீரத்திலும் பங்கடைய நீர் கொடுத்த கிருபைகளுக்காய் நன்றி. அன்று அப்பத்தை விட்டு கொடுக்கும் போது எம்மாவு தெருவில் போனோம், கண்கள் திறக்கப்படும். உங்களுடைய வசனத்தை காட்டும் போது இருதயம் கொழுந்து விட்டது. அதே போல எங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டவர்களால் எந்த நாளும் உங்களுடைய தேவ சித்தத்தை செய்ய எங்களை வழிநடத்தட்டும். வந்த ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பிதாவை, வந்தவர்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்கின்ற சகல உபகாரங்களை மறவாதே. அவரின் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, நோய்களை எல்லாம் குணமாக்கி, என் பிராணனை அழிவுக்குலைக்கு மீட்டு, என்னை கிருபையிலா இரக்கங்களா முடிசூட்டி, நன்மையிலா என் வாய் திருப்தியாக்க, கலைக்கு சமனாய் வாயை திரும்ப வாழ வயது போனார். ஒடுக்கப்படுற யாவரும் கத்த நீதியின் நியாயத்தை செய்யலாம். ஆகிய என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்கின்ற சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதான கட்டளை விடுவாராக. தேவ தாமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.